வாட்ஸ்அப் கைஸ், வெல்கம் பேக் டு ஹேட்ஸ் ஆஃப். டிசம்பர் மாதம் வந்துருச்சு அண்ட் இயர் எண்டில் வந்து என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆகுதுன்றத மொத்தமாக நம்ம இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ணிடுவோம். அண்ட் ஃபர்தராக நம்ம எதுவும் பேசாமல் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்டிங் வித் ஹெரிட்டிக்ன்ற மூவி December 13 ரிலீஸ் ஆகுது. அண்ட் இந்த ட்ரெய்லர் பார்த்த வரைக்கும் இதோட பேசிக் கான்செப்ட் என்னென்னா, ஒரு சைக்கோ கிட்ட போய் ரெண்டு பொண்ணுங்க மாட்டிக்கிறாங்க ஒரு வீட்டில். அண்ட் அங்கேருந்து எப்படி தப்பிக்கிறாங்கன்றது தான் பேசிக் அவுட்லைன். ட்ரெய்லர் வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ அதனால தான் இந்த லிஸ்ட்டில் வந்து நான் போட்டேன். நீங்கள் மறக்காமல் ட்ரெய்லர் வந்து செக் பண்ணுங்கள், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் அதை தொடர்ந்து December 13 இனி ஒரு படமும் ரிலீஸ் ஆகுது. சோனி பிக்சர்ஸ் கிட்ட வந்து கிரேவன் த ஹண்டர். ரொம்ப நாளாக அந்த படத்துக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேங்க. ஏன்னா ஆல்ரெடி மேடம் வெப்பு அண்ட் வெனாமெல்லாம் செஞ்சு விட்டாங்க. அண்ட் வந்து கிரேவனுக்காக நான் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு மிக்சடாக தான் நான் வந்து ரெஸ்பான்ஸ் வச்சுருக்காங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்லலை, சுமாராக இருக்குன்னு சொல்லலை. அண்ட் பார்ப்போம். ஆரன் டெய்லர் ஜான்சன் தான் நடிச்சிருக்காரு. ட்ரெய்லர் பார்த்த வரைக்கும் சூப்பராக தான் இருந்துச்சு. தமிழ் டப்லேயும் விட்டுருக்காங்க, நல்லா இருந்துச்சு அந்த தமிழ் டப்டும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது எல்லா ரீஜினல் லாங்குவேஜஸ்லேயும் ரிலீஸ் ஆகிருக்கு. அண்ட் வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது என்ன ஏதுன்றதை. தயவு செஞ்சு மேடம் வெப் மாதிரி சொதப்பி விட்றாதீங்கடா படத்தை. திருப்பி மொக்க கமெண்ட்ரி ஒரு ரோஸ்ட் போட வச்சிடாதீங்க ப்ளீஸ், சோனி பிக்சர்ஸ். அண்ட் அப்படியே நம்ம December 20 வந்தோன்னா த லைன் கிங் முஃபாசா வந்து ரிலீஸ் ஆகுது. எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான படம் த லைன் கிங். அது வந்து நான் சின்ன வயசுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 40-50 டைம்ஸ் ஆச்சு நான் பார்த்துருப்பேன். பட் ஆனால் எத்தனை தாட்டி பார்த்தாலும் ஒரு சூப்பரான ஒரு கனெக்ஷன் வந்து இருக்கும் அந்த படம் பார்க்குறப்பயே. அண்ட் த லைன் கிங்கோட ப்ரீக்வலாக வந்து முஃபாசா வந்து இருக்குது. அண்ட் அந்த படத்துக்காக நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ட்ரெய்லர்லாம் பார்த்தேன், ரொம்ப பிச்சு மிரட்டிடுறாங்க. பேசிக்காகவே வந்து டிஸ்னி வந்து பூந்து விளையாடுவாங்க அனிமேஷனில். அண்ட் அதே மாதிரி தான் இந்த படமும் இருக்குது. நீங்கள் ட்ரெய்லர் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அண்ட் அதே தொடர்ந்து மார்க்கோ படம் வந்து ரிலீஸ் ஆகுது. மலையாளம் இண்டஸ்ட்ரியிலேருந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அண்ட் இந்த படத்தோட ட்ரெய்லர் உண்மையாலுமே தரமாக இருந்துச்சு. அண்ட் எனக்கு அது ரொம்ப பிடிச்சனால தான் நான் வந்து இந்த லிஸ்ட்டில் வந்து சேர்த்துருக்கேன். அண்ட் நீங்கள் மறக்காமல் அந்த படம் செக் பண்ணி பாருங்கள். December 20 வந்து ரிலீஸ் ஆகுது. அண்ட் December 25 வந்து டிமோத்தி ஷாலமெட்டோட என் கம்ப்ளீட் அன்னோன் படம் வந்து ரிலீஸ் ஆகுது. அண்ட் அது கூடவே சேர்ந்து பேபி கேர்ள்ன்ற இனி ஒரு ஏ-ரேட்டட் படமும் ரிலீஸ் ஆகுது, நிக்கோலை கிட்மேன்து. அண்ட் இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி நான் நிறைய படங்கள் இதே மாதிரி பார்த்துருக்கேன். பட் ஆனால் அந்த படத்தோட 101வது படம் தான் இந்த பேபி கேர்ளும். ஆனால் நிக்கோலை கிட்மேன் பயங்கர பொட்டென்ஷியலான ஆக்டர். பட் ஆனால் அவங்க ஏன் இந்த மாதிரி ரோல்ஸாக சூஸ் பண்ணி நடிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ரொம்ப ஏ-ரேட்டடான ஒரு படம் தான் இது. பட் ஆனால் ஏன் இந்த மாதிரி ரோல்ஸ் சூஸ் பண்ணுறாங்கன்னு எனக்கு புரியல. பட் ஆனால் நீங்கள் இந்த ட்ரெய்லர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள் 18 வயசுக்கு மேலே இருந்தால் மட்டும். அண்ட் வந்து இனி ஒன்று மேக்ஸ் படம் வந்து ரிலீஸ் ஆகுது December 25. நம்ம யார் பாஷா கிச்சாப் சுதீப் தான் நடிச்சிருக்காரு. அண்ட் அது வந்து இது பேன் இண்டியன் படம். அண்ட் நல்லா இருந்துச்சு. நான் டீசர் பார்க்குறப்ப ஃபர்ஸ்ட் லுக்கும் சூப்பராக விட்டுருந்தாங்க. அண்ட் அதனால் நான் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் அது இல்லாமல் Y2K இனி ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான மூவி வந்து ரிலீஸ் ஆக போகுது. இது ஆக்சுவலாக பேசிக்காக என்ன அவுட்லைன்னா, 1999 நியூ இயர் ஈவ் அப்போ ஒரு நைட்டில் நடக்கிற ஒரு டீனேஜ் ஸ்டோரி தான் இது. அது வந்து சூப்பராக எடுத்திருந்தாங்க. ரொம்ப க்ரீப்பியாக இருக்குது. இப்போ ட்ரெய்லர் பார்க்குறப்பே நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் லாஸ்ட் சோனிக் த ஹெட்ஜாக் 3 ரிலீஸ் ஆகுது. நான் வந்து பயங்கரமாக ஹைப்பாக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா சோனிக் த ஹெட்ஜாக் 1ம் சூப்பராக இருக்கும், சோனிக் 2ம் சூப்பராக இருக்கும். அண்ட் அதே மாதிரி நான் நம்புகிறேன் சோனிக் 3யும் சூப்பராக இருக்கும்ன்ட்டு. ஒரு சூப்பரான ஒரு எண்டிங் கொடுத்தாங்கன்னா உண்மையாலுமே இந்த படம் வந்து இந்த இயரில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டாக வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவ்வளோ ஹைப் வச்சுருக்காங்க. கியானு ரீவ்ஸ் இருக்கார். அண்ட் என் தலைவன் ஜிம் கேரியும் வந்து நடிச்சிட்ருக்காரு. அண்ட் இந்த படத்தோட நான் வந்து நிறைவு செஞ்சுக்கிறேன். இந்த டிசம்பர் மாதத்தில் இதுதான் கொஞ்சம் ஹைப்டாக வந்து ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் நான் வந்து இதில் வந்து தமிழ், தெலுங்கு அந்த மாதிரி எதுவும் கவர் பண்ணல. அண்ட் நான் இது மாதிரி வேறு எதனா வீடியோ போடணுன்னு நினச்சா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதில் நான் எதனா மிஸ் பண்ணியிருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் படித்து தெரிஞ்சுக்கிறேன் அண்ட் மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on the next video. Until then, this is Hats Off signing off. Take care. Cheers. Bye.